ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி அலோட். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அட்லீஸ் மூவிக்கு முன்னாடியே ஒரு கொரியன் ஆக்ஷன் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் அந்த படமே பார்த்தேன். படம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது கேஸ். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். இந்த படத்துக்கு ஐஎன்டிபியில் கூட 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கராத்தே, ஜூடோ அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே செம்ம டேலண்டான ஆளாக இருக்காரு. அவங்க அப்பாவோட கடையை பார்த்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பப்ஜி விளாண்டுட்டு செம்ம ஃபன்னான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ வந்து ஒரு திருடங்கிட்டேருந்து போலீஸை காப்பாற்றுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை அந்த போலீஸ் இதில் சேர்த்திக்கிறாங்க. ஹீரோக்கு எந்த மாதிரி வேலைன்னா, திருடங்கள்லாம் ரேப் பண்ணி 20 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கட்டி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி மறுபடியும் தப்பு பண்ணாமல் நம்ம ஹீரோ பார்த்துக்கணும், அந்த மாதிரி வேலை இருக்கும். அண்ட் அப்படியே கதை போயிட்டுருக்கு. 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ரேப் லிஸ்ட் அக்யூஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவனை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவோட மேனேஜர் ஆஃபீஸரும் ஹீரோவும் போவாங்க. அண்ட் அவனால தான் நம்ம ஹீரோக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் தான் படமாகவே காமிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்தது கைஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே காமெடி ஆக்ஷனாகவே கொண்டு போயிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆக்ஷனாக இருந்தது. அதே சமயம் எமோஷ்னலும் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே செமையாக கனெக்டும் ஆச்சு. இந்த படத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹைலி ரெக்கமெண்டான மூவி, பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க.